திமுக ஆட்சி காலத்தில் கௌதம் அதானிக்கு மின் ஒப்பந்தம் என்பது அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் தீர்மானித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாலாற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து ஒரு 24,500 கோடி ரூபாய் செலவில் ஒரு மின் தயாரிப்பு உற்பத்தி நிலையத்தை உருவாக்குவதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு இப்பொழுது பசுமை தீர்ப்பாய ஆணையத்தில் அனுமதி பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் அந்த பகுதி மக்களுக்கு இப்படி ஒரு மின் நிலையம் இங்கு ஜவ்வாது மலையில் அமையப் போகிறது என்பதே தெரிய வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் அத்திமரத்து, கொன்னை, சிவாந்தபுரம், சோழவரம், அந்தியூர் காப்புக்காடு, கைலாசநாதர் காப்புக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 500க்கும் மேற்பட்ட ஹெக்டர் நிலங்களில் நிலத்தை எடுக்கிற ஏற்பாடு என்பது இருக்கிறது. குறிப்பாக மேலணை, கீழணை என்று அமைக்கிற ஏற்பாடு உட்பட இருக்கிறது. இந்த அணைக்கு தண்ணீர் என்பது விரிஞ்சிபுரத்தில் ஏற்கனவே தடுப்பணை, பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு 15 அடி அகலம் கொண்ட ஒரு பழுப்பு, ராட்சித பழுப்பின் மூலமாக தண்ணீரை நிரப்பி, கீழணையை நிரப்பி, அதில் இரவு நேரங்களில் மின் தயாரிப்பும், பகல் நேரங்களிலே தண்ணீரை ஏற்றுவதுமான ஏற்பாடு என்பது இருக்கிறது. குறிப்பாக அங்கு அரிய வகை விலங்குகள் ஏராளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அரிய வகை ஆந்துகள், 8 வகையான ஆந்தைகள் அங்கே உயிரினங்கள் இருக்கிறது. அரிய வகையான பாம்புகள், 2-3 வகையான அழிவு நிமில் இருக்கக்கூடிய பாம்புகள் அங்கு இருக்கிறது. பள்ளி, அரணை, அதே போல் தேவாங்கு, இப்படிப்பட்ட அரிய விலங்குகள்லாம் இந்த பகுதியிலே, இந்த காப்பு காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அழிகிற அபாயம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மலைவாழ் மக்களுடைய வாழ்விடத்தை அவர்களை அப்புறப்படுத்துகிற ஏற்பாடு உட்பட இதில் அடங்கியிருக்கிறது. குறிப்பாக அங்கே இருக்கிற பெரிய பெரிய மரங்கள், இயற்கை வளங்களை சூறையாடுவது, அழித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இந்த மின் திட்டம் தேவையா என்ற கேள்விக்குறியை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், விவசாயிகள் சங்கம், மலைவாழ் மக்கள் சங்கம் இதை கேட்கிறோம். அதே போல இன்று ஊழலை நாங்கள் ஒழிப்போம் என்று இன்று 2026 தாவேக ஆட்சி அமைத்திருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும், மலைவாழ் மக்கள் சங்கமும், வாலிபர் சங்கமும் இந்த போராட்டத்திலே கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒரு கேள்வியும் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் திமுக கொண்டு வந்த இந்த திட்டத்தில் பல லட்சம் கோடி ரூபாயில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இந்த ஊழலை இந்த அரசு ஆதரிக்குமா? இது அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்டமாக அதில் ஒரு குறிப்பிட்ட ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அமைப்புகள் கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டு செயல்பாடு என்ற அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டு அடுத்த கட்ட போராட்டம் என்பது ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி வலுவான இந்த போராட்டத்தை நடத்துவோம். இந்த திட்டத்தை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும்.